أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ويقول الذين آمنوا لولا نزلت سورة فإذا أنزلت سورة محكمة وذكر فيها القتال رأيت الذين في قلوبهم مرض ينظرون إليك نظر المغشي عليه من الموت فأولى لهم. போர் புரியும்படி ஆணையிடும் ஓர் அத்தியாயம் எதுவும் ஏன் இறக்கியருளப்படுவதில்லை என்று இறை நம்பிக்கையாளர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் போர் பற்றி கூறப்பட்ட உறுதியான ஓர் அத்தியாயம் இறக்கியருளப்பட்ட போது உள்ளங்களில் பிணி இருந்தவர்கள் மரணத்தால் சூழப்பட்டவன் பார்ப்பதைப் போன்று உம்மை பார்த்ததை நீர் கண்டீர். அந்தோ அவர்களுடைய நிலை பரிதாபத்திற்குரியதுதான். طاعة وقول معروف فإذا عزم الأمر فلو صدقوا الله لكان خيرا لهم. கீழ்ப்படிந்தோம் என்று ஒப்புக்கொள்வதும் நல்ல நல்ல சொற்கள் பேசுவதும் அவர்களின் உதட்டளவில்தான் உள்ளன. திட்டவட்டமான கட்டளை கொடுக்கப்பட்ட போது அல்லாஹ்விடம் அவர்கள் அளித்த வாக்குறுதியில் உண்மையானவர்களாய் அவர்கள் நடந்திருந்தால் அது அவர்களுக்கு நல்லதாய் இருந்திருக்கும். فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم. இனி இது தவிர வேறெதையும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் பின்வாங்கிச் செல்வீர்களாயின் பூமியில் நீங்கள் மீண்டும் அராஜகம் விளைவிப்பீர்கள் என்பதையும், மேலும் நீங்கள் பரஸ்பரம் உங்கள் உறவுகளை துண்டித்து விடுவீர்கள் என்பதையும் தவிர. أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. இத்தகையோரை அல்லாஹ் சபித்து விட்டான், மேலும் அவர்களை செவிடர்களாயும் குருடர்களாயும் ஆக்கிவிட்டான். أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. இவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களின் இதயங்கள் மீது பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா? إن الذين ارتدوا على أدبارهم من بعد ما تبين لهم الهدى الشيطان سول لهم وأملى لهم. உண்மை யாதனில் எவர்கள் தங்களுக்கு நேர்வழி தெளிவாகிவிட்ட பின்னர் அதனை புறக்கணித்து சென்று விட்டார்களோ அவர்களுக்கு ஷைத்தான் இந்த நடத்தையை இலகுவாக்கிவிட்டான். மேலும் அவர்களுக்காக பொய்யான எதிர்பார்ப்புகளின் ஒரு படலத்தை நீட்டிக்கொண்டே போகின்றான். ذلك بأنهم قالوا للذين كرهوا ما نزل الله سنطيعكم في بعض الأمر والله يعلم إسرارهم. ஆகவேதான் அல்லாஹ் இறக்கியருளிய மார்க்கத்தை வெறுப்பவர்களிடம் அவர்கள் கூறிவிட்டார்கள், சில விவகாரங்களில் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவோம் என்று. அல்லாஹ் அவர்களின் இந்த ரகசிய பேச்சுக்களை நன்கு அறிகின்றான். فكيف إذا توفتهم الملائكة يضربون وجوههم وأدبارهم. பின்னர் அவர்களின் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்தவாறு அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றிக் கொண்டு செல்லும் போது நிலைமை எப்படி இருக்கும்? ذلك بأنهم اتبعوا ما أسخط الله وكرهوا رضوانه فأحبط أعمالهم. அதற்கு காரணம் அல்லாஹ்வுக்கு கோபமூட்டும் வழிமுறைகளை இவர்கள் பின்பற்றியதும் அவனது உவப்பை பெறும் பாதையை அவர்கள் விரும்பாததும் தான். இதனால் அவர்களின் செயல்கள் அனைத்தையும் அவன் வீணாக்கிவிட்டான்.